வடக்கு மாகாணத்தில் தொழில்துறை வளர்ச்சியை விரிவுபடுத்தும் நோக்கில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் புதிய கைத்தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் முன்வைத்த இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் அதற்கு பொருத்தமான காணிகளை உடனடியாக அடையாளம் கண்டு வழங்குமாறு மாகாண நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதி அமைச்சர் நேற்று இரவு ஆளுநர் செயலகத்தில் ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டது. சந்திப்பின் போது இலங்கை முதலீட்டுச் சபையின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் 3 முதலீட்டு வலயங்களை உருவாக்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் ஆளுநர் வலியுறுத்தினார். அதற்காக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதி அமைச்சர் விளக்கமளித்தார். அத்துடன் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டையில் பயன்பாடின்றி காணப்படும் நிலங்களை பராமரித்து மேம்படுத்துவதற்கான நிதி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஊடாக ஒதுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டையைப் போன்று வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் கைத்தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இதற்கு தேவையான காணிகளை மாகாண நிர்வாகம் வழங்கினால் கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் ஊடாக திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என பிரதி அமைச்சர் உறுதியளித்தார். வன்னி பிரதேச தொழில் முயற்சியாளர்கள் காணி உரிம ஆவணங்கள் இல்லாததால் வங்கிக் கடன்களை பெறுவதில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் குறித்தும் ஆளுநர் எடுத்துரைத்தார். இது தொடர்பாக வங்கிகளுடன் கலந்துரையாடி விசேட நடைமுறையொன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மேலும் முதலீட்டாளர்கள் அனுமதி பத்திரங்களை பெறுவதில் ஏற்படும் காலதாமதங்களையும் தனிப்பட்ட முறையில் பரிசீலித்து அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், ஆளுநரின் செயலாளர் மற்றும் பிரத்யேக செயலாளர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.